ஒரு பிஎட் சிலபஸ்ல இந்த மாடர்ன் மெக்கானிசத்தை தமிழ்நாடு வச்சிருக்கு, மத்திய பிரதேசம் வச்சிருக்கா? கண்டிப்பா என்சிஆர்டி இருக்கிற எல்லா முதல்ல மத்திய பிரதேசத்துல பாடநூல் நிறுவனம் தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கு. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கு. அந்த பெருமை நமக்கு மட்டும் தான் உண்டு. நீங்க அந்த சிலபஸ் படிச்சாங்க. நீங்க எல்லாம் பேசுனீங்கல்ல, கேரளால 100% எஜுகேஷன் இருக்கு, ஏன் தமிழ்நாட்டுல 63% தான் இருக்கு? ஏன் ரிசல்ட் இல்ல? ஏன் 100? நீங்க எல்லாம் பேசுனீங்கல்ல, ஏன் ரிசல்ட் இல்ல? 100% லிட்ரஸி ரேட் கேரளால இருக்குன்னு சொல்றீங்க. வேலை வாய்ப்பு தேடி உலகம் முழுக்க பயணிக்கிறவர்கள், லேபரா, இன்ஜினியரா இல்ல, லேபரா பயணிக்கிறவங்க நாமலா அவங்களா? கேரளா. உலகம் முழுக்க வேலை வாய்ப்பு தேடி நர்சஸாக பணி செய்கிறவர்கள் நாமலா அவங்களா? கேரளா. ஓகே. டாக்டரா அதிக வெளிநாட்டுக்கு போறது நாமலா கேரளாக்காரங்களா? நம்ம தான் போவோம். ரைட்டா. இன்ஜினியர்ஸ் அதிக வெளிநாட்டுக்கு போய் சினிமாக்காரங்க வேலை பாக்குறவன் நாமலா இல்ல கேரளாக்காரங்க? அவங்க ஊர்ல அவங்க ஊர் நம்ம தான் சார் வச்சிருக்காங்க. யாரு? அப்ப இவ்வளவு இன்ஜினியர் இவ்வளவு டாக்டர் இங்க இருந்து வெளியில போயிருக்கானா? நாம தான் படிச்சோம். சரியா? அப்புறம் லிட்ரஸி ரேட்ட ரொம்ப காமெடியா வச்சிருக்கானுங்க. அவனுக்கு அவன் பேரை எழுத தெரிஞ்சா அவன் படிச்சவனா? ரைட்டா? அந்த படிச்சவனா எங்களுக்கு வேணாம். நீங்க டாக்டர் இருங்கடா. இந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் நீங்க ஸ்ப்ரெட் பண்றதுனாலதான் எவனாவது ஒருத்தன் இங்க வந்து தமிழ்நாட்டுல கட்டமைப்பு சரியில்லை, கல்வி சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னு கேனத்தனமா பேசல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிதானே? சோ தயவு செஞ்சு ஸ்டாட்டிக்கா மட்டும் பாக்காதீங்க, ரியாலிட்டியை பாருங்க. உங்க எல்லாத்தையும் ஒண்ணே சொல்றேன், தமிழ்நாடு வளரலன்னு யாராவது சொன்னா நீங்க சந்தேகப்படுங்க. செக் பண்ணி பாருங்க, நம்ம குடும்பம் எங்க வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அப்ப இன்னும் வளராதவன் அவனை கை தூக்கிறதுக்கு என்ன உண்டோ பாருங்க. டோன்ட் விக்டிமைஸ் பீப்புள் அட் ரைட் ஃபார்ம்.